கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் தமிழகத்தின் வாழ்வாதாரம் அனைத்தும் அழிந்துவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர், மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். 1974 தமிழ்நாட்டினுடைய பாசனம், காவிரி மூலமாக பாசனம் 29 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை 20 லட்சம் ஏக்கர். 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அதிகமா இருக்கு இந்த 50 ஆண்டுகள்ல. அப்போ இந்த மேகதாது அணைய நிச்சயமா பாசனத்துக்கு இவ்வளவு பெரிய அணையை கட்டி பாசனத்துக்கு வேற தவிர வேற எதுக்கு குடிநீர் இருக்குன்னு அது ஏமாற்று வேலை. அது நம்ப முடியாது. யாரை நம்ப சொல்றீங்க? அப்போ இந்த மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவினுடைய பாசனம் 30 லட்சமா இருக்கும், தமிழ்நாட்டுடைய பாசனம் குறைஞ்சு இன்னொரு 10 லட்சமா தான் இருக்கும். தண்ணி வராது. இப்போ இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம ஜூலை 2ஆம் தேதி 2026. இன்னைக்கு காவிரியில தண்ணி வெள்ளம் போயிட்டு இருக்கணும். தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு, தண்ணி போயிருக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. நேத்து நான் பில்லிகுண்டுக்கு போயிருந்தேன். காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடம், அங்கதான் போனேன். பில்லிகுண்டுல ஜூலை 1ஆம் தேதினா உள்ள போக முடியாது. பக்கத்துல கரையிலோட விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க யாரையும். ஏன்னா அவ்வளவு வெள்ளம் போகும். நேத்து போய் பில்லிகுண்டுல காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுத்தேன். தண்ணி ஒண்ணுமே கிடையாது, தண்ணியே கிடையாது. வர தண்ணி கழிவு நீர் தான், சூவேஜ் தான் தண்ணி வந்துச்சு, அவ்வளவுதான். மேட்டூர் டேம் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்கணும். ஆனா இந்த வருஷம் திறக்கல. 7 ஆண்டுகள் திறந்தது, இந்த வருஷம் திறக்கல. தண்ணி இல்ல, குடிக்கிறது மட்டும் தான் 40 டிஎம்சி இருக்கு. அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு டேம் கட்டினாங்கன்னா நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம், உணவு, பொருளாதாரம் எதுவும் எல்லாமே போயிடும்.